மிஷனரி மிஷனரி இல்லையே உமக்கு முகவரி. மிஷனரி மிஷனரி இல்லையே உனக்கு முகவரி. இந்த மிஷனரிகளுக்கெல்லாம் முகவரியே இல்லையா? They have no identification. இந்த கிராம் ஸ்ட்ரெயின் கூட அவர் வாழ்ந்த நாட்கள்ல யாருக்குமே தெரியாம இப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் ஒடிசால வந்து இப்படியாப்பட்ட ஊழியம் செய்யுங்கிறாருன்னு யாருக்குமே இந்த தேசத்துக்கும் தெரியல, இந்த உலகத்துக்கும் தெரியல. ஆனா ஒரு நாள் வந்துச்சு, அவரை கொளுத்தின பிறகுதான் இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிச்சான் இப்படியாப்பட்ட மிஷனரி. எனக்கு கூட தெரியாது. நானும் 18 வருஷம் கிறிஸ்தவனா இருந்தேன், எனக்கும் தெரியல, யாருமே எனக்கு சொல்லல. ஆனா நான் ஒரு மிஷனரியை பார்த்த பிறகு அவர் வாயால வந்து எனக்கு தெரிய வந்ததுதான் இப்படியாப்பட்ட ஒரு மிஷனரி. அவரு ராஜு பிரதர் பெங்களூர்ல ஒரு மிஷனரியாய் வேலை செய்யறாரு. அவரும் சொல்லலன்னா, அவரும் நான் பார்த்தலன்னா இந்த பேர்டன் எனக்கு வந்திருக்காரு. நானும் ஒரு பாஸ்டரா இருந்திருப்பேன், நானும் ஒரு ஊழியக்காரனா, நார்மலான ஊழியக்காரனா இருந்திருப்பேன். ஆனா இப்படியாப்பட்ட மிஷனரியின் வாழ்க்கையை தெரியாமலே போயிட்டு இருக்கோம். இன்னைக்கும் நீங்க அதை தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்படியாப்பட்ட ஊழியக்காரனும் இயேசுப்பாவுக்கு வாழ்ந்தாங்களா? எவ்வளவு பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா இவங்களோட வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் உண்டு. எவ்வளவு மிஷனரி கொளுத்திருப்பாங்க, ஆனா இவங்களோட காரியத்துல ஒரு வித்தியாசம் உண்டு. அதுல அவங்க விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு வசனத்தை படிக்க ஆசைப்படுறேன். தேவனோட பசி. இன்றைக்கு தேவனோட பசி என்ன தெரியுமா? வெளிச்சம் உள்ளவர்களை தேடி அலைகிறார். வெளிச்சமான ஒரு பசி, வெளிச்சம் உள்ளவர்கள் மேல ஒரு பசி தேவன் இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், the book of Matthew chapter 5 verse 14, 15 and 16. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீங்க. மலையின் மேல் இருக்கிற பட்டணம், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இன்றைக்கு ஏசப்பா ஒரு பசி என்னன்னா, வெளிச்சம் உள்ளவர்கள் மேல. இந்த உலகத்துக்கு நம்மளாம் வெளிச்சம்னு ஏசப்பா சொல்லிட்டாலும், ஆனா இருள் அடைஞ்ச ஜனங்கள் தான் அதிகமாய் காணப்படுறாங்க. ஏசப்போட பெரிய பசி, யாராவது வெளிச்சமா இருப்பாங்களா இந்த உலகத்துக்கு? இந்த வெளுக்கை நம்ம மூடி வைக்க முடியாது, அதை திறந்து வைத்தாதான் வெளிச்சம் உண்டாகும். யாராவது மூடி வைக்க முடியுமா? வெளுக்கு கொளுத்திட்டு ஒரு மூடி போட்டா வெளிச்சம் வருமா? இன்னைக்கு மூடி போட்டு இருக்கிறாங்க, வெளிச்சத்தை மூடி வைத்திருக்கிறாங்க. ஆனா வெளிச்சத்தை இந்த உலகத்துக்கு காண்பித்தாதான் ஏசப்பா சொல்றாரு, பரலோக தகப்பன் உன்னை குறித்து மகிமைப்படுவார். இப்ப பரலோக தகப்பன் எதை குறித்து எதிர்பார்த்திருக்கிற இந்த பூமி மேல? வெளிச்சம் உள்ளவர்களை, இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறவர்களை. அது எப்படி நம்ம வெளிச்சமா இருக்க முடியும்? வெள்ளை துணி போட்டுட்டா? நன்மை செய்வர்களை தேடி அலைகிறார். இந்த கடைசி வசனம், in the same way your light must shine before people so that they will see the good things you do. நீ செய்த ஒரு கிரியைகளையும் தான் ஜனங்க பார்க்க போறாங்க, என்னோட வெளிச்சத்தை பார்க்க போறாங்க. என் வெள்ளை சட்டை பார்த்தானா யாரும் பயப்பட மாட்டாங்க, என் ஒயிட் ஷர்ட் பார்த்தானா யாரும் பயப்பட மாட்டாங்க. என் கிரியை பார்த்து தான் அவர்கள் இயேசுவை அறிவாங்க. இன்னைக்கு கிரியை இல்லாத ஒரு காலகட்டத்தில் வந்துட்டோம். எவ்வளவு பேரு கிரியையில இருக்கிறாங்க. நம்ம கேஜிஎஃப்ல எவ்வளவு சபைகள் இருக்கு, நல்லா ஜபிக்கிறாங்க, ஆராதனை செய்யறாங்க, வார்த்தையை பேசுறாங்க. கிரியை இல்லாத ஜபம், கிரியை இல்லாத ஆராதனை, கிரியை இல்லாத சபை. அப்போ கிரியை வேணும். இந்த கிராம்ஸ்டெயின் என்ன செஞ்சார்னா, கிரியை மூலமா இயேசுவை காண்பித்தார். இட் இஸ் ஆக்ஷன். என்ன மாதிரி ஆக்ஷன் பண்ணாரு? டான்ஸ் ஆடினாரா? கிட்டார் வாசித்தாரா? அவரோட ஆக்ஷன் என்ன தெரியுமா? ஒரு குஷ்டரோகியை தொட்டார். எவ்வளவு பேர் ஆக்ஷன் தெரியுமா இது? யாராலையும் தொட முடியாது. நம்ம தொடுவோமா? நம்ம தொடவே முடியாது. வீட்டுல மாமியாருக்கு டிவி வந்துச்சு, எங்க மாமியார் இருமுறாங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போன ஆட்கள் என் வீட்டுல.
எங்க அம்மா இருமுறாங்கன்ட்டு ஒதுக்கி போன ஆட்கள் கிறிஸ்துவங்க. எங்க அம்மா கிட்ட இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன் வந்துடும் ஒதுங்கி நின்ற ஆட்கள் கிறிஸ்துவங்க. ஏன் தெரியுமா? அந்த சபை சொல்லி கொடுக்கல கிரியை பத்தி. சபை சொல்லி கொடுத்தது என்ன? கல்யாணம் பத்தி, குழந்தை பத்தி, வீடு வாங்குறத பத்தி, கார் வாங்குறத பத்தி, இத பத்தி தான் சபை சொல்லி கொடுக்கறத தவிர கிரியை பத்தி ஒரு சபையும் சொல்லி கொடுக்கவில்லை, சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நான் 3 சபைக்கு போயிட்டு இருக்கிறேன். 3 சபையில வாழ்ந்தவன. 3 சபையிலும் எனக்கு கிரியை பத்தி சொல்லி கொடுக்கவே இல்லை. யாரோ ஒரு புண்ணியவான் ராஜு பிரதர் சொல்லி கொடுத்தாரு. கிரியைனா என்ன தெரியுமா? அப்போ ஊழியத்துக்கு வந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா. இவரை போலலாம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமான கிரியை நம்ம செஞ்சிருக்கிறோம். இவர் செஞ்ச கிரியை குஷ்டரோகியை தொட்டாங்க. குஷ்டரோகி புண்ணியம் கழுவுனா அவர்களோட வாழ்ந்தாராம். தொட்டார் ஓகே, சுத்தம் பண்ணார் ஓகே, அவரோட வாழ்ந்தாராம். அவங்களோட அவர் மாத்திரம் இல்ல, அவர் மனைவி 3 பிள்ளைகளும் வாழ்ந்தாங்க. நான் சொன்னேன்ல, அநேகர் மறிச்சு போயிருக்கிறாங்க மிஷினரி, கொளுத்தி இருக்கிறாங்க மிஷினரி. ஆனா இவங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் உண்டு. சொன்னேன்ல, அது என்ன வித்தியாசம் தெரியுமா? 10 வயசு பையனும் 6 வயசு பையனும் மிஷினரி வேலை செஞ்சாங்க. 10 வயசு பையனை குஷ்டரோகியை தொட்டிருப்பான். 6 வயசு பையன் குஷ்டரோகி கூட அன்பா பழகிருப்பான். அதனால முடியுமா? இன்னைக்கு என் புள்ள எங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நானு எங்க போன ஆசைப்படுறேன்? பிளைட்ல போனோம், அமெரிக்கால பிரீச் பண்ணோம், கோட் போடணும். இதுதான் அப்பாவின் ஆசை. அன்னைக்கு இருந்த கிராண்ட் ஸ்டேனோட ஆசை என்ன தெரியுமா? என் பிள்ளை நான் செஞ்ச குஷ்டரோகியை தொட்ட நான் அவனும் தொடணும், குஷ்டரோகி கூட பழகுற நான் அவனும் பழகணும் என்று ஆசைப்பட்டவர் தான் கிராண்ட் ஸ்டெயின். இன்னைக்கு ஏன் அவரை சிலர் கொண்டாடுறாங்க, சிலர் அவரை கனப்படுத்துறாங்கன்னா அவங்களும் அது மாதிரி வாழணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு கேஜிஎஃப்ல எவ்வளவு பேர் இவரை நினைச்சு கூட பார்த்தாங்கன்னு தெரியல. நினைக்க டைம் இல்ல. பிகாஸ் we are very busy. ரொம்ப பிஸியா இருக்கிறோம். அவ்வளவு கூட செய்யறோம், ஆனா ஆத்மாவோட செஞ்சிருக்கிறோம். ரொம்ப பிஸி, டைம் இல்ல. டைம் இல்லவே இல்ல. வாலிபர்களுக்கு டைம் இல்லவே இல்ல. பிகாஸ் வர்ஷிப் பண்ணல. யார? லூசிபர். யாருன்னா ஒரு பாஸ்டர், ஒரு மிஷனரியை எழுதி இருக்கிறாங்களா? ஒரு பிள்ளையை மிஷனரிக்கு அமைச்சிருக்கிறாங்களா? அப்ப என்ன பாரம், என்ன வெளிச்சம்? நீ எந்த வெளிச்சம்? எந்த வெளிச்சத்தை பத்தி இயேசு பேசுறாரு? உலகத்துக்கே வெளிச்சமா இருக்கணும். உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு கிராண்ட் ஸ்டேட் பேரு. அவரை கொளுத்தி போட்டாங்க. ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாச்சு. அது வரைக்கும் கிராண்ட் ஸ்டேட் தெரியல. அவர் கொளுத்தி போட்ட உடனே நெருப்பு உண்டாச்சு. அந்த வெளிச்சம் உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு. உனக்கு தெரியுமா கிராண்ட் ஸ்டேட்? எனக்கு தெரியுமா? இன்னைக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அவரை கொளுத்தி போட்டதுனால, அவர் செய்ய கிரியையினால நம்மளுக்கு கண்டுபிடிச்சோம். அவர் தானே அவரை கொளுத்தி போட்டதுனால வெளிச்சம் உண்டாச்சு. அந்த வெளிச்சம் உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு. யார் மிஷனரி கொளுத்துறாங்க? கொளுத்துனாதான் வெளிச்சம் தெரியும். அன்னைக்கு 3 பேர் கொளுத்துட்டாங்க. எப்படி? சாவடிச்சா கொளுத்தல, உயிரோட கொளுத்துனாங்க. அன்னைக்கு அழைப்பு எப்படின்னு பாத்தீங்களா? கவர்மெண்ட் பீப்புள் அத்தாரிட்டிஸ் கேக்குறாங்க, கிராண்ட் ஸ்டெயின் திஸ் இஸ் நாட் யுவர் வர்க். கவர்மெண்ட் we will take care all the leprosy. We have hospital. We will take care சொல்லும்போது கிராண்ட் ஸ்டெயின் சொல்றாரு, this is my calling. இப்படியெல்லாம் ஒரு காலிங்ல வந்தவங்க தான் மிஷனரிஸ். மிஷனரிகளை தான் அவ்வளவு கேவலமா நினைக்கிற இந்த காலகட்டத்துல, மிஷனரிகளை நினைக்காம போன சபைகள் பரவாயில்ல, பிச்சை போடுற மாதிரி 10 மிஷனரி நான் தாங்கணும்னு ஒரு 1000 ரூபாய் போட்டுறாங்க. அது ஊழியம் இல்ல. மிஷனரி எழுப்புறதுதான் ஊழியம். சபையில 10 மிஷனரி எழுப்பணும் ஒரு வருஷத்துக்கு. எவ்வளவு கிராமங்கள் நம்ம கேஜிஎஃப் சுத்தி எவ்வளவு கிராமங்களுக்கு தெரியுமா? நாங்களே எவ்வளவு கிராமங்களுக்கு போயிட்டு வந்துட்டோம், இன்னும் போகிறோம். எங்க அப்பா பாஸ்டர் இல்ல, எங்க அம்மா பாஸ்டர் இல்ல, நாங்க நாமக்கார் குடும்பம். இன்னைக்கு என்னையா ஒரு சின்ன ஒரு பாரத்தை, மிஷனரி பாரத்தை என் மேல வச்சிருக்கிறாருன்னா, நான் பணக்காரனா ஆகணும்னு ஊழியத்துக்கு வரல, என் பேர் ஃபேம் ஆகணும்னு ஊழியத்துக்கு வரல, ஏசப்பாவோட அன்பு போகணும்னு ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். ஏசப்பாவோட அன்பை காண்பிக்கிற மாத்திரம் தான் நல்ல சீஷன் என்று நேற்று பேசினார். இந்த நல்ல சீஷன் யார் தெரியுமா? இயேசுவின் அன்பை கொண்டு போகிறவர்கள். அதுல ஒரு சீஷன் கிராண்ட் ஸ்டெயின், பிலிப், திமோத்தி. இந்த 3 பேரும் அன்பு காமிச்சாங்க. ஆஸ்திரேலியா இருந்து வந்து எல்லா பணத்தையும் விதைச்சு அன்புக்காக எல்லா பணத்தையும் விதைச்சாங்களா. கடைசியில் அவங்களுக்கு கிடைச்சது என்ன? நெருப்பு.
I want to be a light for this world. இந்த உலகத்துக்கே நான் வெளிச்சம் சொன்னேன் நீ. நான் எப்படியாப்பட்ட பாவிப்பா, எப்படியாப்பட்ட துரோகி ஆண்டவர் நானு. என்னை பார்த்து நீ வெளிச்சம் சொல்லியிருக்கிறியே, நீ எவ்வளவு பெரிய தகப்பன், எவ்வளவு பெரிய தகப்பன் நீ. இதை நான் தட்டி விடுவேனானா, இதை உதவி தள்ளுவேனானா, கட்டாயம் ஒரு நாள் இருள்ல விழுந்துருவேன் ஆண்டவர், நரகத்துல விழுந்துருவேன். அங்க வெறும் இருள் தான். ஆனா நான் ஆண்டவரை பரலோக தகப்பனை நான் திருப்திப்படுத்தணும்னா நானும் வெளிச்சமாய் மாறணும். யாராவது ஒருத்தருக்குன்னா நான் அன்பை காண்பிக்கணும், அன்பை காண்பிக்கணும். யாரெல்லாம் நானும் வெளிச்சமாய் வாழ்வேன் என்று ஆசைப்படுகிறவர்கள் முழங்கால் படியிட்டு I want to become a light. கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே நேசித்த அப்பா, இன்றைக்கும் எரிந்து கொண்டே இருக்கிற இந்த 3 பேர்களோட ஆத்மா பாரம், இன்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிற 3 பேரோட ஆண்டவரை கிரியைகள், ஆண்டவரை இன்றைக்கும் இவர்களோட ஆண்டவரை மரணம் எரிந்து கொண்டேதான் இருக்குப்பா. அந்த அக்கினி இன்னும் அமையவில்லை, அந்த வெளிச்சம் இன்னும் இருள் ஆகவில்லை, இன்னமும் எரிந்து கொண்டே இருக்கு. அந்த ஒரு அக்கினியிலே நாங்கள் ஆண்டவரை பங்கு பெறுகிறோம், அந்த ஒரு அக்கினியில பங்கு பெறுகிறோம். அந்த அக்கினியில இருக்கிற அந்த வல்லமை எங்கள் மேல வரட்டும், அந்த அக்கினியில் இருந்த அன்பு எங்கள் மேல படட்டும், அந்த அக்கினியில் இருந்த வைராக்கியம் எங்கள் மேல வரட்டும், அந்த அக்கினியில் இருந்த ஆத்மா பாரம் எங்கள் மேல வரட்டும், அந்த அக்கினியில் இருந்த அன்பு காமிக்கிற தன்மை எங்கள் மேல வரட்டும். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, கிராம்ஸ்டைன், பிலிப், திமோத்தி மேல இருந்த அந்த பாசமும் அன்பும் எங்கள் மேல வரட்டும். அவர்களுக்குள்ள இருந்த அந்த தாகம் எங்கள் மேல வரட்டும், வரட்டும்பா, வரட்டும். நாங்களும் கிரியைக்கு ஆளாகும், நாங்களும் கிரியை செய்வோம், கிரியை செய்வோம். எங்களை கிரியை குறித்துதான் பரலோகத்தில் எங்களுக்கு இடம். கிரியை செய்கிறவனை நீ கனப்படுத்துவீர், கிரியை உள்ளவனை நீ அங்கீகரிப்பீர், கிரியை உள்ளவனை நீ சேர்த்துக் கொள்வீர். இன்றைக்கும் கிராம்ஸ்டைன், பிலிப், திமோத்தி நீ சேர்த்துக் கொண்டிருப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். எங்களுக்கும் ஒரு நாள் வரும், அந்த நாள்ல நாங்களும் சேர்த்துக் கொள்ளப்படணும். கிரியை இல்லாதவனை நீ வெறுத்து தள்ளுவீர், கிரியை உள்ளவனை நீ அணைத்துக் கொள்வீர். இன்றைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், வெளிச்சமாய் இருப்போம், கிரியை செய்வோம், வெளிச்சமாய் மாறுவோம், உம்மோட ராஜ்யத்தை கட்டுவோம். எங்கள் கைகளில் ஏற்றிக் கொண்டிருக்கிற கேண்டல் ஆண்டவரை மனுஷன் படைத்தது, ஆனால் இந்த அக்கினி உமது, இந்த அக்கினி உமது, இந்த அக்கினியாய் நாங்கள் இருப்போம், எரிந்து கொண்டே இருப்போம், அமைஞ்சு போக மாட்டோம். எங்க ஜப வாழ்க்கையில் அமைஞ்சு போக மாட்டோம், எங்க பரிசுத்தத்துல அமைஞ்சு போக மாட்டோம், எங்க வார்த்தை கீழ்ப்படிதல் அமைஞ்சு போக மாட்டோம், பரிசுத்தமாய் வாழுதல் அமைஞ்சு போக மாட்டோம், வைராக்கியமாய் வாழுதல் அமைஞ்சு போக மாட்டோம், அன்பு காண்பிக்கிறதுல அமைஞ்சு போக மாட்டோம். நாங்கள் எரிஞ்சு கொண்டே இருப்போம். எங்களை ஆண்டவரை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் கிராம்ஸ்டைனுக்கும், திமோத்திக்கும், பிலிப்புக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த அக்கினியை கொளுத்தினதுக்காக, அப்படியே அவர் மனைவிக்கும் அவர் மகள் எஸ்தருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். அந்த உள்ளத்துக்காக, அந்த மன்னிக்கிற உள்ளத்துக்காக நன்றி சொல்கிறோம். அவர்கள் வாழட்டும் ஆண்டவர், அவர்கள் ஆண்டவர் இன்னும் அநேகர்களுக்கு உதவி செய்யப்படுகிறார். அவர்கள் ஊழியம் பெருகட்டும், அவர்களோடு உங்கள் பாதுகாப்பு இருக்கு என்று விசுவாசிக்கிறோம். இன்னும் அநேக ஜனங்களும் அன்பை ருசிக்கத்தக்க அந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் மிஷனரிகளை ஆசீர்வதிக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச அகஸ்டின் அண்ணனை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே ராஜு அண்ணாவை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவே இன்னும் அறிமுகமாய் ஊழியம் செய்கிற மிஷனரிகளை ஆசீர்வதிக்கிறோம். எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்மாவே ஆமென் ஆமென். உமக்காக